ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனேயே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அழகான காட்சி தாங்க. எதிர் வீட்டு மொட்டை மாடியில் பூத்திருந்த இந்த அழகான செம்பருத்தி பூக்கள் இன்னைக்கு காலை பொழுதை வரவேற்று கொண்டு இருக்கிறது. அப்படியே செடிகளை நோட்டமிட்டு கொண்டிருந்த எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கோலியர் செடிகள் எல்லாமே முழுவதும் ஓட்டையாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய இலையே காணவில்லைங்க. ரொம்ப நாளாக நான் இது வெட்டுக்கிளியோட வேலையோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், இது வெட்டுக்கிளி வேலை இல்லை, இந்த புழுவோட வேலை தான். இன்னைக்கு அந்த புழுவை எடுத்து தூரம் போட்டாச்சுங்க. அப்படியே கீழே இறங்கி போனேன். பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் ஓரமாக இருந்த இந்த இன்சுலின் பிளான்ட் மழைக்கு நல்லா குளிச்சு இருந்துச்சுங்க. இன்னைக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை. ரொம்ப நாளாக நம்ம ட்ரிம் பண்ணாமல் வச்சுருந்த செடிகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கட் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது இந்த சேஞ்சிங் ரோஸ் செடியை தான். ரொம்ப நாளாக பூக்கள் வந்ததுக்கப்புறம் செடி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் முனைப்பகுதியை கட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரோஜா செடிகளில் அங்கங்கே பூக்கள் எல்லாம் பூத்து காஞ்சி போய் இருந்ததை நம்ம ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டோம். அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் செடிகள் எல்லாத்தையுமே பூக்கள் பறிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டால் தான் பக்க கிளைகள் வளர்ந்து ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் வளரும். அப்படியே பக்கத்தில் ரோஜா மல்லி செடியும் கொஞ்சம் கிளைகள் காய்ந்து இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.